அக்கறைக்கு போகலாம் வாருங்கள், அக்கறைக்கு போலாம் வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான ஒரு கூட்டம், இவர்கள் மாத்திரம் இல்லாதபடிக்கு இன்னும் சில படகுகள் என்ன செய்யறாங்க, அவரோடு கூட சாயங்கால நேரத்தில் கிளம்புகிறார்கள். படகு போயிட்டே இருக்குது. சாயங்காலம் முடிஞ்சு அப்படியே இருட்டாகுது. அந்த இரவு நேரத்தில் திடீரென்று பயங்கரமான ஒரு சுழல் காற்று, பெரிய ஒரு கடல் கொந்தளிப்பு, இதெல்லாம் வரும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. இயேசுநாதர் படகுல தான் இருக்கிறார். இயேசுநாதர் படகுல தான் இருக்கிறாரு. திரும்ப போய் இயேசுநாதரை தட்டி எழுப்பி, ஆண்டவரே, நாங்க இங்க மடிந்து கொண்டு இருக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்க, எங்களை ரட்சியுங்க, நாங்க செத்து போவது உங்களுக்கு எங்களை குறித்த கவலை இல்லையா? பல காரியங்களை இயேசுநாதர் இடத்துல ஏறெடுக்கிறார்கள். இயேசுநாதர் எந்திரிக்கிறாரு. ஒரே வார்த்தை, கடலை பார்த்து காற்றை பார்த்து, இறையாதே அமைதலாருன்னார். அடுத்த செகண்ட் எல்லாமே அமைதியாயிருச்சு. திரும்ப சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, அற்ப விசுவாசிகளே, ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? ஏன் இப்படி பயப்படுறீங்க? மற்ற எல்லா படகுல இருந்தவங்களும் மற்ற படகுல இருந்தவங்களும் யோசிக்கிறாங்க, யார் இவரோ, இவர் வார்த்தைக்கு கடலும் காற்றும் கீழ்ப்படுகிறது என்று சொல்லி பிரமிப்பதாக வசனம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 4 வகையான காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது காரியம் 35வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இங்கே அழைக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் அந்த சீடர்களையும் அங்கிருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அக்கறைக்கு போலாம் வாங்க. அழைப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர், மரண பரியந்தம் அவர் உங்களையும் என்னையும் நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் அழைத்து நம்ம வரல. ஒருவேளை நம்ம வருவதற்கு ஒரு கருவியாக சில விசுவாசிகள் இருந்திருப்பாங்க, சில ஊழியக்காரங்க இருந்திருப்பாங்க, சில பேர் நமக்கு சுவிசேஷம் சொல்லி இருப்பாங்க. ஆனால் நம்மை அழைத்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் முன்குறித்து இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வசனம் சொல்லுது, அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை அழைத்தபடியினாலே அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வாருங்க, கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு போய் விடுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர், அவருக்கு பேரு வாக்கு மாறாதவர். எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை அழைத்தவர் ஏமாற்றவே மாட்டார். ஆனா இன்னைக்கு உலகத்துல நம்மளை அழைக்கிற அநேகர் என்ன செஞ்சிடறாங்க, ஏமாத்திடுறாங்க. அழைக்கிறவர்கள் நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க, வாக்கு கொடுக்கிறவர்கள் நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவரோ ஏமாற்றாதவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், பொய் சொல்லாத தெய்வம். அவர் அழைத்தால் அந்த அழைத்த காரியத்திலே கட்டாயமாக நிறைவு செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு என்னையும் ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஏதோ ஒரு அக்கறைக்கு, அங்கே கெனசரேத்து கதரேன நாடு போவதற்குரிய ஒரு அழைப்பு. ஆனா நம்ம எல்லாருக்குமே பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்காக அழைத்த தெய்வம் கட்டாயமா நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்துவாருங்க, பரலோகத்தில் நிறுத்துவதற்கு வல்லவர். ஆனா இங்கிருந்து அங்க போவதற்கு இடைப்பட்ட நாட்களை கொஞ்சம் என்ன நடக்குங்க, பிரச்சனை வரும். அல்லேலூயா. சில நேரங்களில் சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, இயேசுவை நம்புங்க, உங்களுக்கு எந்த போராட்டமே வராது, உங்களுக்கு எந்த வியாதியே வராது அப்படின்னு இங்க நின்றுட்டு நானே சொன்னாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. இல்ல உங்க ஊழியக்காரரே சொன்னாலும் நம்பாதீங்க, இல்ல எந்த ஊழியக்காரர் சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்துட்டா அவர் அழைத்தவர், அதனால அவருடைய கண்ட்ரோல நான் இருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு எந்த போராட்டமும் வராது, எனக்கு எந்த வியாதியும் வராது, எனக்கு எந்த கஷ்டமும் வராது என்று சொல்லுவது முழுக்க முழுக்க தவறான காரியம். முழுக்க முழுக்க தவறான காரியம். வாழ்க்கை கட்டாயம் என்ன இருக்குங்க? சில பிரச்சனைகள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும், சில மேடு பள்ளங்கள் இருக்கும், எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். படகுல போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. கொஞ்ச நாள் சாயங்காலத்துல கிளம்புறாங்க. அடுத்த நாள் தான் அந்த கெனசரேத்து கடல் அருகே இறங்குறாங்க. அப்ப இதற்கு இடைப்பட்ட நாட்களில் கொஞ்ச நேரம் படகு நல்லா தான் போயிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் அப்புறம் தான் என்ன ஆகுதுங்க? பிரச்சனையே ஆரம்பிக்குது. இன்னைக்கு எல்லா பக்கமும் கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும். சர்ச்சுக்கு வர்ற கொஞ்ச நாள் நல்லா தான் வருவோம், நல்லா தான் ஜெபம் பண்ணுவோம், நல்லா தான் பாட்டு பாடுவோம், நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆராதனை எல்லாம் எதுவும் தவற மாட்டோம். கல்யாணமான கொஞ்ச நாள் நல்லா தான் அன்பு இருக்கு, நல்லா தான் ஐக்கியம் இருக்கு, நல்லா தான் சந்தோஷம் இருக்கு. கொஞ்ச நாள் பிள்ளைகள் பிறந்த உடனே கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும். எல்லாம் ஐயோ கர்த்தர் கொடுத்த அந்த கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச நாட்கள் அத்தனையில நாம் எப்படி இருப்போங்க? திருப்தியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். ஆனா அந்த கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சில காரியம் நடக்கும் பாத்தீங்களா? அங்குதான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. திடீரென்று சொல்லி ஒரு பெரிய கொந்தளிப்பு வருகிறது, கடல் சீற்றம் வருகிறது, பயங்கரமான காத்து, கடல் அலையெல்லாம் பயங்கர பொங்குது. என்ன ஆகுதுன்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, மடியத்தக்கதாக அவர்கள் படகு அமிலத்தக்கதாகவும் அவர்கள் சாவதற்கு ஏதுவான ஒரு சூழல் அங்கே உருவாகிறது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. இவங்களுக்கு ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்திருக்கிறாங்க, அவர் செய்த அதிசயங்களை பார்த்திருக்கிறாங்க. அதனாலதான் அவரை நம்பி கூட போயிட்டு இருக்காங்க. இப்பொழுது திடீரென்று சில பெரிய கொந்தளிப்புகளும் பிரச்சனைகளும் வருகிறது. உள்ள யாரு இருக்காங்க? ஆண்டவர் இருக்கிறார். அவர் இல்லாம இல்ல, அவர் கூட தான் இருக்காரு, படகுல தான் இருக்கிறாரு. ஆனா இங்க என்ன ஆகுதுங்க? கொந்தளிப்பு வருகிறது. சில நேரத்தில் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்களா? ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் எனக்கு இவ்வளவு வருத்தம்? ஏன் எனக்கு இவ்வளவு வியாதி? ஏன் என் ஊழியத்துல இவ்வளவு நெருக்கங்கள்? நீங்க என் கூட தான் இருக்கிறீங்களா? கொஸ்டின் போடுறோம். தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் கூட தான் இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு போராட்டம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, பல நெருக்கங்கள் வரும் பொழுது, என் ஆண்டவர் என் படகுல தான் இருக்கிறார். என் ஆண்டவர் என் படகுல என்னோடு ஒன்றாக என் ஊழியத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு, என் வீட்டில் இருந்துட்டு இருக்கிறாரு, என்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் சில சமயத்தில் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஏன் அவர் இருந்து எனக்கு பிரச்சனை வருது? ஏன் அவர் இருந்தும் சில போராட்டம் வருது? ஏன் அவர் இருந்தும் நெருக்கடிகள் வருகிறது, கொந்தளிப்பு வருகிறது? ஏனென்றால் கர்த்தர் அதை என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் அவராலே அழைக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் எதுவுமே நடக்காது. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன்னா அவருடைய திட்டம் இல்லாம, அவர் அனுமதி கொடுக்காம என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன ஆகாதுங்க? கீழே விழாது. என் முடியே அவருடைய சித்தம் இல்லாம கீழே விழாதுன்னு சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில வருகிற காரியங்களை யோசித்து பாருங்க, போராட்டங்களை யோசித்து பாருங்க, வியாதிகளை யோசித்து பாருங்க, நெருக்கங்களை யோசித்து பாருங்க, இழப்புகளை எதை வேண்டுமானாலும் கர்த்தர் அனுமதிக்கிறார். சில போராட்டங்களை, சில பலவீனங்களை, சில நெருக்கங்களை, சில இழப்புகளை, சில ஏமாற்றங்களை, சில தோல்விகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். எதற்காக அனுமதிக்கிறார்னா, நாம செத்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் மடிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த இடத்துல ரெண்டு காரியத்தை ஆண்டவர் உணர்த்த விரும்புகிறார். ஒன்னு, கர்த்தருடைய வல்லமையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படியாக. இரண்டாவது, அவர் மீது இன்னும் அதிகமான நம்பிக்கையை நீங்களும் நானும் வைக்கும்படியாக சில பிரச்சனைகளை, போராட்டங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப இங்க ஆண்டவர் தான் அழைத்தவர், அவர் கூட தான் இருக்கார். ஆனாலும் சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது. வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றதை தான் நம்ம தவறி விடுகிறோம். ஏன்னா இன்னைக்கு நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு ஜெப குறிப்புகள் அத்தனையிலையும் ஐயா அதிகமாக பயன்படுத்தின ஒரு வார்த்தை, யுத்தம் செய்வதற்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எதிராக எழும்புகிற அத்தனை காரியத்தை அவர் நிர்மூலமாக்குவார். அப்ப யுத்தம் கர்த்தருடையது, அழைத்தவர் அவர். நம்மளை அழைச்சது இயேசு கிறிஸ்து. அழைச்ச தெய்வ கட்டாயம் செய்வாருங்க, கடைசி வரைக்கும் நம்ம நடத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் சில போராட்டங்கள் வரும் பொழுது, சில பலவீனங்கள் வரும் பொழுது, சில நெருக்கங்கள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் நிலை தடுமாறி போய் விடுகிறோம். இங்க என்ன நிலைமைன்னா, முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல, சைட்லயும் போக முடியல, எல்லா பக்கம் காத்து, எந்த பக்கம் நகர முடியல. சரி, அதே இடத்துல நிற்கலான்னு பார்த்தாலும் தண்ணி நிறைஞ்சு நிறைஞ்சு கீழே மூழ்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழல். அப்ப இந்த இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் யாருன்னா, நன்றாக கடலை குறித்து தெரிந்தவர்கள். அதிகமா அவங்க கடல்ல பிரயாணம் பண்ணி இருக்காங்க, மீன் பிடிச்சிருக்காங்க. எந்த இடத்துல சுழல் வரும், எந்த இடத்துல புயல் வரும், அலை வந்துச்சுன்னா என்ன செய்யணும், எல்லாமே நன்கு கற்று தேர்ந்தவர்கள். என்ன செய்திருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் தன்னுடைய அனுபவத்துல என்னென்னமோ படக திசை திருப்பி இருக்கிறான். ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, நமக்கு நல்லா கார் ஓட்ட தெரியும், பைக் ஓட்ட தெரியும், போறோம். என்ன செய்யுங்க, சில ரோடு வரும்போது நமக்கு ஓட்ட தெரியாததா, நம்முடைய முயற்சி, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு இருக்கிற அறிவு எல்லாத்தையும் பயன்படுத்துறோம். ஒண்ணுமே முடியலங்கும் போதுதான் என்ன செய்வோங்க, அதுக்கப்புறம் மெக்கானிக் போன் போகும், அந்த மாதிரி ரிப்பேர் ஆகி போச்சுங்களே. அது வரைக்கும் எல்லாத்தையும் நமக்கே தெரியும், ரைட் இதுதான் எடுத்துடலாம், அதை கழட்டுவோம், இதை கழட்டுவோம், எல்லாம் பண்ணி பார்ப்போம். ஒண்ணுமே முடியலங்கும் போதுதான் மெக்கானிக் போன் போகும், இந்த மாதிரி இந்த இடத்துல நிக்கிற வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில எங்கே நாம் தவறுகிறோம் என்று சொன்னால், சில போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும் பொழுது என் அறிவை பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன், என் அனுபவத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன். நான் பார்க்காத பிரச்சனையா, நான் அவங்களுக்கு இந்த மாதிரி தானே பிரச்சனை வந்துச்சு, அவங்க இதைத்தானே செஞ்சாங்க, அதையும் நம்மளும் செஞ்சா கரெக்டா போகும். அனுபவங்கள் வேண்டாம், அறிவு வேண்டாம். இது எல்லாத்தையும் அவங்க எடுத்து முயற்சி பண்ணி பார்த்துதான் தோற்று போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள், நிறைய கிறிஸ்துவ விசுவாசிகள் எங்கே தோற்று போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய சொந்த அனுபவத்தையும் சொந்த அறிவையும் வைத்து சில பிரச்சனைகளை மேற்கொள்ள நினைக்கிறோம், சில போராட்டங்களை தாண்டி வர நினைக்கிறோம், சில வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம். கடைசியில் என்ன ஆகுதுங்க, எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர். ஏன்னா ஆண்டவர் சக்திவேலுக்கு கொடுக்கிற அனுபவம் வேற, நோவா பாஸ்டருக்கு கொடுக்கிற அனுபவம் வேற. ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஒன்னா இருக்கலாம், ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஒன்னா இருக்கலாம், ஆனா அதுக்குரிய தீர்வுகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வேறு வேறு விதத்துல வைத்திருப்பார். அதனுடைய முறைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். ஆகவே எனக்கு இப்படி நடந்துருச்சு, இதே மாதிரி தான் கிடையாது. இன்னைக்கு நாம் தவறுகிற இடம் அதுதான். அனுபவங்களை வைத்து சில காரியங்களை நாம் சரி செய்து விடலாம் என்று எண்ணுவதனாலே நிறைய நேரம் இன்னும் என்ன ஆயிருங்க, மூழ்கி கொண்டே போயிட்டு இருக்கிறோம். இன்னும் மேல வர முடியல, அந்த கொந்தளிப்பிலிருந்து வெளியே வர முடியல, அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வர முடியல, அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர முடியல. ஏன் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார்? ஏனென்றால் ஆண்டவர் பார்த்துட்டே தான் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை பிரச்சனையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். நான் என்னென்ன முயற்சி எடுக்கிறேன் எல்லாம் அவருக்கு தெரியுங்க. வசனம் சொல்லுது, அவர் நித்திரையா இருந்தார், சும்மா படுத்துட்டு இருக்கிறார் தலையணை வைத்து. ஆனா அவருக்கு தெரியும், அங்கு படகு ஏறும் போதே இந்த மாதிரி கொந்தளிப்பு வரும், புயல் வரும், படகுல தண்ணி நிரம்பும், இதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் எல்லாமே தெரிந்தும் அவர் அமைதியா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நாம ஜெபிக்காததுக்கு முன்னாடியே, நம்ம சொல்லாததுக்கு முன்னாடியே என் குறைவு ஆண்டவருக்கு தெரியும், என் போராட்ட ஆண்டவருக்கு தெரியும், என் குடும்ப நிலம் ஆண்டவருக்கு தெரியும், என் திருச்சபடிய சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அவர் என்ன செய்ய மாட்டாருங்க, வந்து செயல்பட மாட்டார், வந்து செயல்பட மாட்டார். என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை சொல்லுவேன். கேளு, அப்ப நான் தருவேன். தட்டு, அப்ப நான் திறப்பேன். தேடு, அப்ப நீ கண்டடைவா. அப்ப வேதம்
அதிகமாக சொல்லுகிற ஒரு காரியம், நீங்களும் நானும் அவருடைய பாதத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்கே நடக்கிற காரியம் என்ன? இது எல்லாமே அறிந்தும் அவர் ஏன் நித்திரையா இருக்கிறார் என்று சொன்னா, என்கிட்ட வந்து என் பிள்ளைக்கு ஜெபிக்கணும், கேட்கணும். அவங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? என் மீது இருக்க வேண்டும். அவர்கள் என்னிடத்தில் கேட்பது நிமித்தமா என்னுடைய வல்லமையை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்தில் கர்த்தர் என்ன செய்றாருங்க? அமைதியா இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்து கொண்டும் அவர் ஏன் அமைதியா இருக்கிறார்னு சொன்னா, நீ ஆடு எவ்வளவு நேரம் ஆட முடியுமோ, எவ்வளவு தூரம்னால முயற்சி எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நீ பண்ணு. எப்ப நீ என் பாதத்திற்கு வருகிறாயோ அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நெருக்கங்கள் எங்க போனாலும் முடியல. இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கையில படுகிற போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், நெருக்கங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. நகர முடியல. அந்த அளவுக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை, போனாலும் பிரச்சனை. சில நேரத்துல தான் இந்த இதுல நிறைய மெசேஜ் வரும். வீட்டுல பேசிட்டே இருந்தோம்னா, ஐயோ ஐயோ தொண பேசியே சலிக்கிற, பேசுறதுனால பிரச்சனை. சரி, பேசாம அமைதியா இருக்கலாமே. அமைதியா இருந்தா ஏன் பேசவே மாட்டேங்கிற? மத்த பக்கம்லாம் ஊனு பயங்கரமா பேசுற, வீட்டுக்குள்ள வந்தா அமைதியா இருக்கிற. அமைதியா இருந்தாலும் பிரச்சனை. சரி, வெளியே போயிடலாமே அப்படின்னு வெளியே எந்திரிச்சு போனா, ஏன் எங்க போன, எதுக்கு போன, அதுவும் பிரச்சனை. இங்க இருந்தா தாண்டா பிரச்சனை, வெளியே போனா அங்கேயும் பிரச்சனை. எந்த பக்கம் போனாலும் எல்லா பக்கத்திலையும் போராட்டங்கள். இன்னைக்கு நிறைய திருச்சபையினுடைய நிலம் இதுதான், குடும்பங்களுடைய நிலம் இதுதான். ஏன்னா பிசாசுடைய டார்கெட் என்னன்னா, அக்கறைக்கு நாம போகக்கூடாது, அக்கறைக்கு நாம போகக்கூடாது. ஆண்டருடைய டார்கெட் என்னன்னா, நீ என்ன வேணா பண்றா, அவன் என்னை சார்ந்து நிற்பா, கட்டாயம் நாங்க எங்க போவோம்? அக்கறைக்கு கூட்டிட்டு போவோம். இதுதான் டார்கெட். யுத்தம் வந்து உங்களது என்னது இல்ல. யுத்தம் யாருதுங்க? கர்த்தருடையது. சண்டையே யாருக்குதான்? பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் தான் சண்டை. நமக்கும் பிசாசுக்கு சண்டை கிடையாது. சண்டை அவருது. அவங்க சண்டை பண்ணிக்குவாங்க. நம்ம என்ன செய்யணுங்க? அவர்கிட்ட போய் நின்றுட்டா போதும், அவர்கிட்ட போய் நின்றுட்டா போதும். ஆனா இங்க என்ன பண்றோம்னா, அவர் ஒரு ஓரம் கட்டிட்டு நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம், சில நேரத்தில் தோற்று போகிறோம். நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலே நான் தேவ சமூகத்திற்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிலிப்பியர் சொல்றார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல வேண்டுதல்ல தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்னை நோக்கி நீ கூப்பிடு. எல்லாம் என்னன்னா, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், எல்லா சூழ்நிலையில கர்த்தருடைய பாதத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாறும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கொந்தளிப்புகளும் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தை விட்டுட்டு வேற எங்கெங்கெல்லாம் ஓடுனாலும், எவ்வளவு முயற்சி பண்ணனாலும், எவ்வளவு அனுபவங்களை வைத்து காரியங்களை செய்யலாம் நினைச்சாலும் வாய்ப்பு இல்லை, மாற்றங்கள் வராது. இப்ப ஆண்டவரிடத்துல போய் கெஞ்சறாங்க. இந்த 3 பகுதியிலும் வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இங்க கேட்கறாங்க, நாங்க மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? இன்னொரு இடத்துல கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து கொண்டு இருக்கிறோம், எங்களை ரட்சியுங்க. ஆக மொத்தம் இப்ப இவங்க முயற்சி எல்லாம் முடிச்சு ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. ஆண்டவரே நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், ஆண்டவரே நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். எந்திரிக்கிறாரு, ஒரே வார்த்தை தான், இறையாதே அமைதலாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை எவ்வளவு நேரம் இவங்க போராடி இருக்கலாம். 1 மணி நேரம் போராடி இருக்கலாம், 2 மணி நேரம் போராடி இருக்கலாம், 3 மணி நேரம் போராடி இருக்கலாம், தெரியல. ஆனா அவ்வளவு தூரம் போராடி முடிக்க முடியாத ஒரு காரியத்தை ஒரே செகண்ட்ல, எவ்வளவு நேரங்க? ஒரே செகண்ட்ல எந்திரிச்சாரு, அமைதியா இருந்தாரு, உடனே அமைதியாயிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் நாம சொல்லிட்டு இருக்கலாம், ஐயோ என் மனைவி தொல்லை தாங்க முடியல, என் கணவன் தொல்லை தாங்க முடியல, எங்க பிள்ளைக தொல்லை தாங்க முடியல, வேலை செய்யற இடத்துல எங்களுடைய முதலாளிகள் தொல்லை தாங்க முடியல, அவங்களால் பயங்கர மன உளைச்சலா இருக்குது.
என் நண்பர்களுடைய தொல்லை தாங்க முடியல, கடன் பிரச்சனை தாங்க முடியல, வியாதி தாங்க முடியல, நெருக்கங்கள் தாங்க முடியல. நான் எவ்வளவோ தூரம் ஆலோசனை சொல்லிட்டேன், முயற்சி பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே மாறல. முயற்சி எடுத்து தோற்று போய்கொண்டே இருக்கிறேன். ஆலோசனை சொல்லி தோற்று போய்கொண்டே இருக்கிறேன் என்று நாம் நினைப்போமானால், இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எவ்வளவு நாள் முயற்சி எடுத்து தோற்று போயிருந்தாலும் அவர் ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் மாற்ற வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் கணவனை ஒரே செகண்ட்ல மாற்ற வல்லவர், என் மனைவிய, என் பிள்ளைகளை, என் நண்பர்களை, என் குடும்ப சூழ்நிலைய, என் ஆலயத்தின் சூழ்நிலைய ஒரே செகண்ட்ல மாத்தவர் வல்லவர், வல்லவர். ஆனா நாம இன்னைக்கு என்ன தெரியுமா செய்றோங்க? பிடிக்க வேண்டியதை பிடிக்காமல் தேவையில்லாததை பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் பாதத்தை பிடிச்சோம்னா, அவர் பாதத்தில் அமர்ந்தோம்னா, அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். இறையாதே, அமைதலாயிரு, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. ஏன்னா அவருக்கு பெயர் சர்வ வல்லவர். ஆண்டவருடைய பேர் என்னங்க? சர்வ வல்லவர். சர்வ வல்லவர்னா எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆற்றலுடையவர். அவருக்கு இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க, இருக்குதா? இருக்குதா? ஆனா நம்ம சொல்றோம், எத்தனை ஜெபம் பண்றதுங்க எங்கெங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க, எத்தனை ஜெபம் பண்றதுங்க மாறவே மாட்டேங்கிறாங்க, எத்தனை ஜெபம் பண்றதுங்க ஒன்னும் நடக்கவே மாட்டேங்குதுங்க. சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவர். ஆனா நம்முடைய இறுதி என்ன ஆயிருதுங்க? நம்பிக்கையை இழந்து விடுகிறோம், நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். அவர் செய்வார் என்கிற முழு நம்பிக்கை எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் வருகிறதோ அப்பதான் காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். இன்னைக்கு டோட்டலா இங்க என்ன ஆயிடுச்சுங்க? இந்த சீடர்களுக்கு இவங்களுடைய முயற்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே வழி இல்லைன்னு தான் கடைசியில் என்ன செய்யறாங்க? ஆண்டவரே, நீங்க தான் எங்களை ரட்சிக்கணும், நாங்க செத்துட்டு இருக்கிறோம். என்றைக்கு முழுவதுமாய் ஆண்டவருடைய பாதத்துல சரணடைகிறோமோ அன்றைக்குத்தான் கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். முழுவதுமாக இனிமே எனக்கு எந்த சோர்ஸும் இல்லை, எந்த வழியும் இல்லை, நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லி எப்பொழுது ஆண்டவருடைய பாதத்துல சரணடைகிறோமோ அந்த நேரத்துல தான் அவர் செயல்படுவார். அவர்கிட்ட சொல்லிட்டு நான் செயல்பட்டுட்டே இருந்தேன்னா அவர் வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பார், அவரு வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பார். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திரு, கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திரு. அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்தால் அவர் செயல்படுவார். அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நான் செயல்பட ஆரம்பிச்சேன்னா அவர் அமைதியா தான் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதை நம்மளை செய்ய சொல்றாரோ அதைத்தான் செய்யணும். அவர் உட்காரு அப்படின்னா சைலண்டா உட்கார்ந்துக்கணும், அமைதியா இருந்தா அமைதியா இருந்துடணும். நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அமைதியா இருந்து என்ன ஆகுறது? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு கட்டிடுவாங்க. அவருக்கு தெரியாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும். காத்து புயல் சுனாமி வந்துச்சு, நிறைய புயல்கள் எல்லாம் வந்துச்சு, டிவியில பாக்குறோம். ஒரே அடிச்சுதான் அந்த ஆட்டம், கதகளை ஆட்டம் சொல்ற மாதிரி வந்த ஒரு செகண்ட் என்ன செய்யுதுங்க? எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு போயிருது. அவ்வளவு பவர்ஃபுல்லான காத்தையும் கடலையும் ஒரே வார்த்தையில ஆண்டவர் அமைதிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது. கண்ட்ரோல் பண்ண முடியாது, இயற்கை என்ன செய்ய முடியாதுங்க? கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா கண்ட்ரோலே பண்ண முடியாத இயற்கையே ஆண்டுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறது. அப்போ நீங்களும் நானும் அவர் சொன்னாருன்னா ஒரே செகண்ட் நம்ம நினைக்கலாம், ஐயோ அவங்க ஆட்டம் பயங்கரமான ஆட்டம், அதெல்லாம் அடக்கவே முடியாதுங்க. நம்ம இங்க சொல்லிட்டேன்னா ஆடுற வரைக்கும் ஆண்டு விடுவாரு. எப்படி அடக்க வைக்கணுமோ அந்த விதத்துல அடக்கி வைக்க அவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அடக்கலான்னு முயற்சி பண்ணோம்னா முடியாது, நம்ம அடக்கலான்னு முயற்சி பண்ணோம்னா முடியாது. ஆண்டவர் பாதத்துல கொடுத்து கொண்டு காத்திருப்போம் என்று சொன்னால் அவர் எங்க யாரை எப்படி கரெக்ட் பண்ணணுமோ அவருக்கு தெரியும், அவருக்கு
சரியாய் தெரியும். சரியான நேரத்துல, நாம் நினைத்து பார்க்காத நேரத்துல, நினைத்து பார்க்க முடியாத வழியில கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவர். அதான் கர்த்தாவை உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அதிசயம் செய்தீரே. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள், யாரும் நினைச்சு பார்க்க முடியாத காரிய சூழ்நிலைகளிலே கடவுள் மகிமையான காரியத்தை செய்வதற்கு வல்லவர். அங்க போய் நம்ம உட்காரணும். ஏன் இதை அனுமதிக்கிறார்? ஏன் போராட்டங்கள் அனுமதிக்கிறார்? ஏன் குழப்பங்கள் அனுமதிக்கிறார்? ஏன் சில தோல்விகள் அவமானங்களை அனுமதிக்கிறார் என்றால், நான் தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து அவருடைய வல்லமையை நான் பார்க்கும்படியாக அதை அனுமதிக்கிறார். பார்க்கும்படியாக அனுமதிக்கிறார். சில நேரத்தில் ஊழியக்காரங்க நம்ம நாங்க யோசிக்க, ஐயோ ஆண்டவரே இவ்வளவு தூரம் ஊழியம் செய்யறோம், ஆத்துமாக்கள் இல்ல, வெறுமை. கர்த்தர் அனுமதிக்கிறார், ஆண்டவர் அனுமதிக்கிறார். இன்னும் அவர் பாதத்துல காத்திருக்கும்படியாக, அவரையே சார்ந்து நிற்கும்படியாக ஆண்டவர். அவருக்கு ஒரு செகண்ட் தான் இந்த இடத்த நிறைக்கிறதுக்கு. எவ்வளவு நேரங்க? ஒரே செகண்ட் தான். எங்கிருந்து வருவாங்கன்னு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கிருந்து வருவாங்கன்னு தெரியாது. அங்கிருந்து எல்லாம் கொண்டு ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் நிறைச்சிட்டு போயிடுவார். ஆனாலும் சில சமயத்துல நம்முடைய எண்ணங்கள் இன்னும் என்ன ஆகலைங்க, அவர் மீது சாயவில்லை. அவரால் தான் முடியும், என்னால எதுவுமே முடியாது என்று சொல்லி என்றைக்கு வேறு எந்த சோர்சஸ் இல்லைன்னு அவர் பாதத்தில் உட்காரணும், அது வரைக்கும் அவர் அமைதியாகத்தான் இருக்கிறார். அந்த அற்புதத்தை செய்த உடனே, அமைதி படுத்தி முடித்த உடனே அவர் திரும்பி சீசர்களை பார்த்து கேட்கிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீங்க, ஏன் பயப்பட்டீங்க? அற்ப விசுவாசிகளே, அற்ப அப்படின்னு என்ன அர்த்தங்க? அற்ப, பிரயோஜனம் இல்லாதது, கொஞ்சம் விசுவாசம் உடையவர்கள். விசுவாசம் அவங்களுக்கு நமக்கெல்லாம் என்ன இருக்குதுங்க? விசுவாசம் இருக்குது. இயேசுநாதர் என் பாவத்தை மன்னித்து விட்டார், இயேசுநாதரனை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். இந்த விசுவாசம் நல்லா நிறைவா இருக்குது. ஆனா சில போராட்டம் வரும் பொழுது, சில பிரச்சனைகள் வரும் பொழுது, சில கஷ்டங்கள் வரும்போது என் விசுவாசம் என்ன ஆயிடுதுங்க? அப்படியே கம்மியாகி கொஞ்சமா வந்துடுது. நிறையவா இருக்குது. நல்லா இருக்கிற வரைக்கும் 100% விசுவாசம், எந்த பிரச்சனை இல்லாத வரைக்கும் 100% நம்பிக்கை. பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, கஷ்டம் வரும்போது அந்த 100 அப்படியே என்ன ஆயிருதுங்க? 50, 40, 30, 20, கடைசிக்கு 10 போய் நிக்குது. நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்ல. ஆண்டவர் கேட்கிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுங்க, ஏன் பயப்பட்டீங்க? யோசித்து பாருங்க. ஏங்க கடல்ல இருக்கிறோம், பயங்கரமான காத்து, பயங்கரமான கொந்தளிப்பு, தண்ணி பூரா படகுகள் நிறைஞ்சிட்டு இருக்குது. யாருக்கா இருந்தாலும் பயம் வரும் இல்ல? வருமா வராதான்? நம்ம போயிட்டு இருக்கிறோம், தைரியமாவே உட்கார்ந்து இருப்போம். இல்ல இங்க நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நான் தைரியமாவே அங்க உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஐயோயோ சீக்கிரம் சாக போற மாதிரி தெரியுது, நோவையா, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கய்யா, இதுதான் வரும் எல்லாருக்கும். ஆனா ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை கேட்கிறார்? ஏன் நீ பயப்பட்ட? ஏன்னா நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்பட்டா? அதுதான் ஆண்டவர் கேட்கிற கேள்வி. நான் கூட இருக்கிறேன்ல, நீ தனியாவா போற? நான் தான் உன்னை கூப்பிட்டேன். அக்கறைக்கு போலாவான்னு கூப்பிட்டது யாரு? நானு. படகுலும் கூட இருக்கிறது யாரு? நானு. அப்ப அழைத்தது நான், உன்னோடு இருப்பது நான். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து நீயே பயந்து கலங்கி நேரா எங்கிட்ட நீ வந்திருக்கலாமே. அப்பவே நான் என்ன செஞ்சிருப்பேன்? எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருப்பேன். இன்னைக்கு நிறைய நேரம் என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறக்கிறதுனாலதான் என்னங்க பயம் வருகிறது. பயம் வர்றதுனாலதான் என்ன ஆகுது? விசுவாசம் குறைந்து போய் விடுகிறது. எங்க பயம் இருக்குதோ அங்க நம்பிக்கை இருக்காது, கம்மியா போயிரும். இருக்கும், ஆனா கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கிற இடத்துல ஆண்டவர் இங்க கடிந்து கொள்கிறார். ஏன் நீ அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்ட? ஏறத்தாழ புதிய ஏற்பாட்டில் ஒரு 4-5 இடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வர, அற்ப விசுவாசியே, காட்டு புஷ்பங்களுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப இவரு பேதுரு கடல்ல மூழ்கும் போது அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? கையை பிடிச்சு தூக்கி சொல்லுவாரு. 5 அப்பறம்
2 மீனெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மீதி எடுத்துட்டு வராத பொழுது இவங்க கேட்டோம், ஐயோ நம்ம எல்லாத்தையும் மீதியானது எடுத்துட்டு வரலையே, அதனாலதான் கேட்கிறாரு தெரியுது மனசுக்குள்ள நினைப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்வார், அற்ப விசுவாசிகளே, இந்த அப்ப மீதம் இருக்கிற அற்பத்துக்காகவா நீங்க விலது பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்னால ஒண்ணும் இல்லாததுல இருந்து உருவாக்க முடியாதா? அப்ப ஏன்னா விசுவாசம் எப்பொழுது எனக்கு குறைகிறது என்று சொன்னால், நெருக்கங்களும் போராட்டங்களும் வரும்போது என் வாழ்க்கையில விசுவாசம் குறைய ஆரம்பிக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் நீ பயப்படுற? நான் உன் கூட தான் இருக்கிறேன். உன்னை அழைத்தவர் நான், உன்னோடு இருக்கிறவர் நான், சர்வ வல்லமையுள்ள காரியத்தை செய்கிறவர் நான். நீ ஏன் பயப்படுகிறாய்? ஏன் பயப்படுற? அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உங்களை என்னையும் அழைத்தது கர்த்தர், குடும்பத்தை கொடுத்தது கர்த்தர், பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர், வேலையை கொடுத்தது கர்த்தர், ஊழியத்தை கொடுத்தது கர்த்தர், விசுவாசிகளை கொடுத்தது கர்த்தர். சகலமும் அவர் அழைத்து அவர் கொடுத்திருக்கிறபடினாலே நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டியது இல்லைங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க என்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, நம்ம நிறைய நேரம் ஆண்டுடைய கையை பிடிச்சிடறோம். இன்னைக்கு ரோட்ல நம்ம எப்பவுமே குழந்தைகளை கூப்பிட்டு போகும்போது சின்ன பிள்ளைகளை என்ன செய்வோம்னா, நம்ம அவங்க கையை பிடிப்போம். நம்ம தானே பிடிப்போங்களா? அவங்க நம்ம கையை பிடிச்சிட்டு அப்படியே விட்டுருமா? குழந்தைங்க நம்ம கையை பிடிச்சாங்கன்னு என்ன ஆகுன்னா, ரோட்டில் நடந்து போயிட்டு இப்போ திடீர்னு ஒரு பைக்கார வந்தால் குழந்தை என்ன செஞ்சிருங்க, டக்குன்னு கையை விட்டுட்டு அந்த பக்கம் ஓடிடும். வர்ற வண்டியில் அடிபடலாம், இல்லை கீழே விழுகலாம், எது வேணாலும் நடக்கும். ஆனால் தகப்பன்மார்களோ தாய்மார்களோ நம்ம பிள்ளைக்கு கையை பிடிக்கும் போது நம்மையும் தாண்டி ஒரு ஆபத்து வந்தாலும் வேகமாக பிள்ளை என்ன செஞ்சிருவோங்க, இழுத்து பின்னாடி வச்சு நம்ம தான் அந்த ஆபத்தை ஏற்றுக்கொள்வோம். அதே போலதான் இன்னைக்கு நிறைய நேரம் ஏசப்பாவுடைய கையை நம்ம பிடிக்கிற மாதிரி பிடிச்சுக்கிறோம், கஷ்டம் வரும்போது விட்டுறோம். ஆனா ஆண்டவர் என் கையை பிடிச்சிட்டாருன்னா அவர் என் முன்னாடி வந்து நின்று எல்லா காரியங்களையும் அமைதிப்படுத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கொந்தளிப்புகளும் போராட்டங்களும் வாழ்க்கையில உண்டு. ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா சகலம் என்ன ஆயிருங்க, அமைதியாகிவிடும். ஏன் அப்ப இப்படிப்பட்ட ஜெபங்கள்? எதற்காக உபவாச ஜெபங்கள்? எதற்காக இரவு ஜெபங்கள்? ஏன் தனி ஜெபம், குடும்ப ஜெபம்? எதுக்கெடுத்தாலும் சபையில ஜெபம் ஜெபம் ஜெபம். ஏன்னா அந்த ஜெபத்தின் நிமித்தமாகத்தான் இப்படிப்பட்டதான மகிமையான காரியங்களை அனுபவிக்க முடியும். அந்த ஜெபத்தின் நிமித்தமாகத்தான் விசுவாசத்தை பெருக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் சகலவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி என்றைக்கு எனக்குள்ளாக விசுவாசம் வருகிறதோ அன்றைக்குத்தான் கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரு காரியம் என்னன்னா, எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு தேவையானது, என் கணவன் மனைவிக்கு தேவையானது, என் பிள்ளைகளுக்கு தேவையானது, என் ஊழியத்துக்கு தேவையானது எல்லாமே அவர் அழகா எப்பவோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அதை நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். எனக்கு இதுல ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் மகனை வந்து நீ என்ன செய்ய, பலி கொடுன்னு. தான் மனைவி இடத்துல கூட சொல்லாம, நாங்க ஆண்டோடைய பலி செலுத்திட்டு நாங்க திரும்ப வருவோம். காரணையும் மலைக்கு கீழே நிப்பாட்டிட்டு மலை ஏறி போறாரு. விறகு காட்ட தலையில் இருக்குது, கத்தி இருக்குது, பந்தம் இருக்குது, நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஈசா கேட்கிற, ஏப்பா எப்பயுமே பலி செலுத்த வரும்போது நம்ம எதில் வருவோம், ஒரு கூட ஒரு ஆடு வருமே, எங்க ஆட்டை காணோம்? விறகு இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா பலி செலுத்துவதற்குரிய ஆடு எங்க? அப்ப அழகா சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. ஒருவேளை ஆபிரகாம் வந்து கூடவே ஒரு ஆட்டையும் கூப்பிட்டு, எப்படினாலும் ஆண்டவர் நம்ம பையனை காப்பாத்திடுவாரு, நமக்கு ஒரு ஆடு வேணும் இல்ல, கொண்டு போகல. போயாச்சு, விறகு கட்டி அடுக்கியாச்சு, சுத்தி சுத்தி பாக்குறாரு, அங்கிருந்து ஏதாவது சத்தம் வருமானு பாக்குறாரு, ஒன்னும் வரல. இதுக்கு மேல சொல்ல முடியாது. ஈசா கிட்ட சொல்லிட்டார், ராஜா உன்னைத்தான் நான் பலி செலுத்துக்கு போகிறேன், கர்த்தர் உன்னைத்தான் பலி கொடுக்க சொன்னாரு. கை காலெல்லாம் கட்டி தூக்கி படுக்க வச்சாச்சு. அப்பயும் எந்த சத்தமும் வரல. வேகமா உரையிலிருந்து கத்தி எடுத்தாச்சு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வெட்டுறதுக்கு ஓங்கி கொண்டு போகும் போதுதான் சத்தம் வருது, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கைய போடாத, என்னுடைய ஒரே மகன், அன்புக்குரிய மகன். இதெல்லாம் எதையும் பார்க்காம
எனக்காக நீ பலி செலுத்த வந்ததுல நீ என் மேல வச்சிருக்கிற அன்பனா புரிந்து கொண்டு. எல்லாம் முடிச்சதுக்கு பிறகுதான் அங்க ஒரு வார்த்தை இருக்கு, புதரிலே மறைந்திருக்கிற சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டை கர்த்தர் அந்த இடத்துல காண்பிக்கிறார். அப்போ இவன் வீட்டில இருந்து எப்ப பலி செலுத்தலான்னு முடிவு பண்ணானோ அப்பவே ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாருங்க, அங்க ஒரு ஆட்டை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஆனா யாரு கண்ணுக்கு தெரியல, அது ஆபிரகாமுக்கு கண்ணுக்கு தெரியல. என்றைக்கு தேவன் முழுவதுமாக என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை சார்ந்து நிற்கிறார்கள் என்று உறுதிப்படுத்துகிறாரோ அப்பதான் எனக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிற சில காரியங்களை வெளியரங்கமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம் ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்குரிய ஆத்துமாக்கள் ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், இதுக்குரிய எல்லாவற்றுக்குரிய தீர்வையும் கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என்னன்னா தேவனை சார்ந்து நிற்காமல் என் சுய பலத்துல, சுய முயற்சியில, சுய அனுபவத்துல ஓடி ஓடி நிறைய நேரம் தோற்று போகிறோம். ஆனால் இந்த 2026வது ஆண்டுல நாம் எடுக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு காரியம், அழைத்தவர் அவர், என்னோடு இருக்கிறவர் அவர், என்னை கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர். அவர் என் கூட இருக்கும்போது எது வந்தால் ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கல்யாணம் பண்ணியாச்சு, வீட்டில் என் கணவன் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவை, யாருக்கிட்ட போய் நிற்பேன்? நீ தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த, நீ இதை செஞ்சாகணும். அரிசி இல்லை வாங்கி கொடு, துணி இல்லை வாங்கி கொடு, நீ தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த. வார்த்தைக்கு வார்த்தை என்னதான் வரும், நீ தானே என் கணவன், நீ தானே என் மனைவி. பிள்ளைங்க ஏதாவது கேட்டா நீ தானப்பா எனக்கு அப்பா அம்மா, நீ தான் பண்ணியாகணும், நீ தான் பண்ணியாகணும். விசுவாசிக எங்க நிப்போம், நீங்க தானே எனக்கு பாஸ்டர், நீங்க தான் செய்யணும். இதை விட்டு போட்டு வேறொருடைய கணவன்கிட்ட போய் நம்முடைய தேவைகளை கேட்க முடியுமா? வேறொரு மனைவிடத்துல கேட்க முடியுமா? இல்ல பிள்ளைங்க தாய் தகப்பனாகி நம்மை விட்டுட்டு வேறொரு அப்பா அம்மாட்ட போய் கேட்க முடியுமா? இல்ல நம்முடைய ஊழியக்காரரை விட்டுட்டு வேறொரு ஊழியக்காரன் கேட்டு நம்முடைய காரியங்களை வந்து செய்யுங்க முடியாது. அப்போ நமக்கு யாரை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவங்க கிட்ட எல்லாத்தையும் கேட்கிறோம். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டவரிடத்தில் எல்லாத்தையும் கேட்கும் பொழுது அதை கொடுத்த தேவனிடத்துல கேட்காமல் இருப்பதுதான் ஒரு பெரிய தவறு. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அமைதி வரல, சமாதானம் வரல, ஏன் இருக்கிற கொந்தளிப்புகள் மாறவில்லை என்று சொன்னால், அவருடைய சமூகத்துல உறுதியாய் நின்று அவரிடத்துல கேட்கும் பொழுது ஒரு செகண்ட் தான் அவருக்கு. நம்முடைய முயற்சியெல்லாம் பல வருஷங்கள் பல மாசங்கள் நடந்திருக்கலாம். ஆனா ஒரே செகண்ட்ல எல்லாவற்றையும் மாற்றி நம்மை அமைதிப்படுத்துவதற்கு, நம் தேவைகளை சந்திப்பதற்கு, நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய பாதத்தில் நம்ம ஜெபிக்கலாம். என இளைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீங்க தானே என்னை அழைச்சிங்க, நீங்க தானே என்னை அழைச்சிங்க. இதோ இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. இதோ என் குடும்பம் கர்த்தர் கொடுத்த குடும்பம், என் கணவன் மனைவி கர்த்தர் கொடுத்த கணவன் மனைவி, பிள்ளைங்க கர்த்தர் கொடுத்தது. இதோ இந்த ஊழியம் கர்த்தர் கொடுத்தது, இந்த சபை கர்த்தர் கொடுத்தது, விசுவாசிகள் கர்த்தர் கொடுத்தது, ஊழியக்காரன் கர்த்தர் கொடுத்தது, நான் செய்கிற வேலை கர்த்தர் கொடுத்தது, என் வருமானம் கர்த்தர் கொடுத்தது, எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தது. தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்த நான் நிர்வாணியாய் போகிற சகலமும் ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவரே நீங்க தானே கொடுத்தீங்க, நீங்க தான் பார்த்துக்கணும்ப்பான்னு சொல்லி என்றைக்கு அவரை சார்ந்து நிற்கிறோமோ அன்றைக்கு எந்த புயல் வந்தாலும், எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துவதற்கு வல்லவர். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கொந்தளிப்புகளும் போராட்டங்களும் நிறைந்திருக்கும் என்று சொன்னால், இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரே வார்த்தையில, இதோ இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னால், அத்தனை போராட்டங்களும் ஒரே செகண்ட்ல மாறுவதற்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு, ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. ஆனா நீங்களும் நானும் அவருடைய பாதத்துல போய் காத்திருந்த, ஆண்டவரே நீங்க தான்ப்பா, நீங்க தான் சுவாமி இந்த போராட்டங்களை மாற்றணும், நீங்க தான் அந்த நெருக்கத்தை மாற்றணும், நீங்க தான் அந்த வியாதிகளை மாற்றணும், நீங்க தான் அந்த குறைவுகளை மாற்றணும். அழைத்தவர் நீங்க தானே, என் கூட இருக்கிறவர் நீங்க தானே. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னீங்களே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும்
நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னீங்களே, பயப்படாதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னை தேற்றி கொண்டு இருக்கிறீங்களே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லி என்றைக்கு அவரை சார்ந்திருக்கிறோமோ அப்பொழுது அநேகர் பார்த்து சொல்லுவாங்க, இதோ இவர் சொல்ல கடலும் காற்றும் அமைதியா இருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டது போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். நம்முடைய ஊழியங்களை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். கணவன் மனைவி உறவை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். எப்படி இவங்களால மாத்திரம் இவ்வளவு சந்தோஷமாய் இருக்க முடியுது? எப்படி இவர்களால் மாத்திரம் இவ்வளவு சமாதானமாய் இருக்க முடியுது? எப்படி இவ்வளவு குறைவுகள் மத்தியிலே நிறைவோடு இருக்கிறார்கள் சொல்லி அநேகர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. எல்லாரும் கேட்போமா? ஒருவேளை இவ்வளவு நாட்கள் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி இருக்கலாம். நீங்க எந்த காரியத்துக்காக அதிகமாய் முயற்சி எடுத்து தோற்று போய் கொண்டே இருக்கிறீங்களோ, இந்த இரவு நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து சொல்லுவோமானால், நான் தோற்று போன காரியத்துல ஒரே செகண்ட்ல கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார், ஒரே செகண்ட்ல மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவர், எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவர், சகலவற்றையும் செய்வதற்குரிய ஆற்றலுடையவராயிருக்கிறார், ஆற்றலுடையவராயிருக்கிறார். என் நெருக்கம், என் போராட்டம் ஆண்டவரே இன்னும் மாறல, இன்னும் மாறல சாமி. என் குடும்பத்தில் இன்னும் மாறல, என் வேலை ஸ்தலத்தில் இன்னும் மாறல, என் ஊழியத்தில் இன்னும் மாறல, அன்றைய தாய் தகப்புடைய வாழ்க்கையில் இன்னும் மாறல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் மாறல, என் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் இன்னும் மாறல, என் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இன்னும் மாறல, சக ஊழியக்காரருடைய வாழ்க்கையில இன்னும் மாறல. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா, நீங்க தான் ஆண்டவரே அமைதிப்படுத்தணும், கொந்தளிப்புகள் போராட்டங்களில் இருந்து நீங்க தான் விடுதலை கொடுக்கணும் சாமி என்று சொல்லி அவர் பாதத்துல உறுதியாய் பிடிக்கிற இந்த நேரத்துல கர்த்தர் அமைதிப்படுத்துவதற்கு வல்லவர், அமைதிப்படுத்துவதற்கு வல்லவர். நாங்க மடிந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா, நாங்க மூழ்கி கொண்டு இருக்கிறோம். இதோ எங்களுடைய குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, அன்று எங்களுடைய சபை அழிந்து கொண்டிருக்கிறது, விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது, ஊழியக்காரர்களுடைய நிலைமைகள் அழிந்து கொண்டிருக்கிறது, ஊழியங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உதவி செய்யும் என்று சொல்லி திறப்புல நிற்கிற இதோ ஒரு மகனை, ஒரு மகளை கர்த்தர் தேடுகிறார், ஒரு மகனை, ஒரு மகளை கர்த்தர் தேடுகிறார். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் நிற்கிறையா என் குடும்பத்துக்காக, ஆண்டவரே திருச்சபைக்காக, என் தேசத்திற்காக, அது அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக நான் திறப்பில நிற்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். அப்பா, ஒரு அமைதியை, ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு எழுப்புதல, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் குடும்பத்துல, சபையில, தேசத்துல தருவீராக, தருவீராக, தருவீராகப்பா சொல்லி. ஆமாண்டவரே, இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நறுமையான இரவு நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவர் அழைத்தவர் நீர், பரலோக ராஜ்யத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அப்பா எங்களுக்கு தேவையான சகலவற்றையும் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறவர் நீர். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு ஆண்டவரே நெருக்கங்கள் வந்தாலும் யுத்தம் உம்முடையதப்பா. நீர் யுத்தம் செய்கிறீர், எங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் நீங்க இருக்கிறீங்கப்பா. நாங்க உங்க பாதத்துல காத்திருக்கவும், உங்களையே சார்ந்து நிற்கவும், சகலவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுவீர்கள் சொல்லி உம்முடைய பாதத்துல நம்பி இருக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்க எந்த காரியத்தில் எல்லாம் அற்ப விசுவாசிகளாய் இருக்கிறோமோ ஆண்டவர், அதில் எல்லாம் இதோ நிறைவான விசுவாசம் உடையவர்களாய் மாத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய பயம் எல்லாம் மறையணும், எங்க கலக்கம் எல்லாம் மறையணும், எங்க கவலைகள் எல்லாம் மறையணும் சாமி. இந்த இரவு நேரத்துல எந்த காரியத்தை குறித்து பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ, கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்துல அந்த காரியங்கள் யாவையும் நீர் சமாதானப்படுத்துவீராக, அமைதிப்படுத்துவீராக. பிள்ளைகள் சந்தோஷமாய் கலிகூறும்படி, அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படி ஒவ்வொரு மகளுடைய வாழ்க்கையில அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்யுங்க, ஊழியத்துல பலத்த காரியங்களை செய்யுங்க,
உங்க மகிமையை நாங்க பார்க்கும்படியாக எங்க கண்கள் பார்க்கணும் ஐயா, அந்நிய கண்களும் பார்க்கணும்ப்பா. எங்க விசுவாசம் பெருகும்படியாக, அநேகருடைய விசுவாசம் பெருகும்படியாக ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக செய்வீராக. தாழ்த்துங்க கரத்துல கொடுக்கிறப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. முழுவதுமாய் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே துணையாய் இருந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.